உன்னிடமே அழைத்து கொண்டாயே, நீ செய்தது தர்மமா? நாங்கள் வழிவந்த குலதர்மியை நீதான் காப்பாற்றிய. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் வந்த அப்படியே அந்த இளவரசனை காப்பாற்றி விடுவார். வருவதாக சொல். ஓ அரசே, ராணி இறந்து இன்னொரு என்ன விட முடிகிறது. நாங்கள் ராணியை பற்றி நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டுள்ளீர்கள். ராஜகுரு அவர்களே, ராணி இன்னும் என் நெஞ்சத்தை விட்டு நீங்காம இருக்கிறார். நான் உண்ணும் போதும் நான் உறங்கும் போதும் என் அருகில் இருந்து பரிமாறுகிற மாதிரியும் எனக்குள் ஒரு பிரமை தோன்றுகிறது. அரசே, நாங்கள் ராணியை பற்றி நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் இளவரசரின் நாட்டையும் யார் கவனிப்பது? இன்னும் தாங்கள் இளவரசர் பேர் வைக்கவில்லை.
அதற்கு தாங்கள் உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும். ராஜகுரு அவர்களே, நாட்டை பற்றியும் இளவரசரை பற்றி நான் இதுவரை நினைத்ததே இல்லை. இளவரசருக்கு உடனே பேர் சுற்று விழா நடத்தியாக வேண்டும். ஆகட்டும் அரசே. அதுவும் தாங்கள் தான் நடத்தியாக வேண்டும். இன்னும் 2 தினத்தில் இளவரசருக்கு பேர் சுற்று விழா நடத்தியாக வேண்டும். இளவரசருக்கு பேர் சுற்றுலா நடைபெற உள்ளது. அது சமயம் வீதியில் மாதிரி தோரணம் கட்டி விழா கோலம் கொண்டிருக்க வேண்டும் என்பது நமது அரசின் கட்டளை. என்ன இந்த நேரத்தில் என்னை ஒரு பெண் சந்தித்து வந்திருக்கலாம். உடனே வர சொல். ஐயா வணக்கம். பெண்ணே, இந்த நேரத்தில் என்னை சந்திக்க வேண்டிய காரணம்? நான் ஒரு நாடோடி ஆட்டக்காரி. நாளை நடக்கப்பெற இருக்கும் முடிசூட்டு விழாவுக்கு என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறப்பட வேண்டும். அதற்காகத்தான் தங்களை சந்திக்க வேண்டும். பெண்ணே, நாடோடி நாட்டியக்காரியாக இருந்தாலும் அழகாகவும் மிக மிக அழகாகவும் பேசுகிறாய். ஐயா, நான் என்ன அவ்வளவு அழகாக இருக்கிறேன்? உன் அழகை நான் எப்படி வர்ணிப்பது? ரம்பை, ஊர்வசி, மேனகா இவர்கள் கூட உன் அழகில்லையே. நான் உன் நடனத்திற்கு மன்னனம் சம்மதமாகி வருகிறேன். ஆனால் என்று புதிர் போடாது. எப்படியா என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறப்பட வேண்டும். பெண்ணே, உன் பெயர் என்ன? ரஞ்சனாவி. உன் அழகுக்கு ஏற்ற பெயர் தான். நான் அழகான பெண்களை பார்த்தால் அவர்கள் அடைய வேண்டும் என்பது எனக்கு கொஞ்சம் சபலம். நீ இதை இப்பொழுதே நிறைவேற்றினால் நான் உன் நடனத்திற்கு மன்னனம் சம்மதமாகி விடுகிறேன். அதற்காகத்தானே இந்த உடல் இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியா? Thank you.
பேர் சுற்று விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக துரிதமாக நடந்து வருகிறதா? அரசே, பேர் சுட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் நாட்டியம் அரங்கேற்றப்படுகிறது. நாட்டியம் ராஜகுரு அவர்களே, நாட்டியம் தேவையில்லாதது. அதை தாங்கள் எதற்காக ஏற்பாடு செய்தீர்கள்? அரசே, தாங்கள் எந்த நேரமும் கவலையுடன் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்களும் தங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டுள்ளார்கள். பேர் சூட்டு விழாவுக்காவது ஆனந்தமடைவார்கள் அல்லவா? சரி, செய்யுங்கள்.
என்ன செய்ய முடியும்? அதிகமா பேசுறான். ஐயா மச்சான், நான் சொல்றது கேளு. இந்த ஆள் பார்த்தா ஒரு இந்த ஆள் மாதிரி தெரியுது. இந்த ஆள் கிட்டலாம் நமக்கு எடுக்குது மச்சான் சாகாசம். மச்சான், நம்ம என்ன பொழைக்க வந்தோமா இல்ல இந்த ஆள் கிட்ட சண்டை கட்ட வந்தோமா? யாருன்னு இல்ல, தப்பு செய்தவன் அவன். நான் எதுக்கு தாழ்ந்து போகணும்? நீங்க என்ன ஜாதி, நாங்க என்ன ஜாதி? மட்டும் எல்லா மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் சாமியோட ஒண்ணடா. எங்க உடம்பு பட்டா பாவம் நீங்க புண்ணிய நடா செய்யணும். அப்படின்னா இன்னொரு தடவை மோதி இருப்போம் சாமி. யோ யோ, என்ன தகுதி இருந்தா என்ன வச்சுக்கிட்ட? என் மாமன் மண்டை குழந்தைங்க ஜாக்கிரதை. அவளே அத தடுக்கிறியாடா பாவி. உனக்கு ஆசையா இருந்தா போய் புளியா மரத்து மேல போய்க்க வேண்டியதானே. அதுவும் இல்லைன்னா வந்து எம்மா போய்க்க வேண்டியதானே. மரியாதையா போனா போயிரு, இல்லைன்னா உன் குடலை உருவி கரடி பிடி போட்டுருவேன். ஜாக்கிரதை. காத்தடிச்சாவே காயா தூரம் போறப்பா. இந்த கருவாட்டு போய் எல்லாம் கலரப்பானா. ஆம்பளையா இல்லையாங்கிறது நிரூபிக்க உங்ககிட்டயா இருக்கு. எல்லாம் எங்க பச்சை கடை தானே இருக்கு. சப்பாத்தி என்ன இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுக்கோ. இவர்கிட்ட எல்லாம் வாய் கொடுக்க புரியாத பேசுறீங்க. என்ன சொல்ல? என் பேர் சாமா. இந்த மாதிரி பட்டை அடிச்சாடுங்களா ஐயரெல்லாம் நம்பாத. ஏன்னா முதல்ல இப்படித்தான் பாப்பாங்க, போக போக கதையா மாத்திடுவாங்க. ஏண்டா உனக்கு அப்படி தெரியல? பேசி விடாமண்டு பேசி விடுங்க. என்ன தர்ம மாதிரி தெரியல. நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்த்து வேற வேலைக்கு கூப்பிடுவாரு போல எனக்கு தெரியுது. சாமி, நான் சொல்றதுக்கே மறந்துட்டேன். இத பாரு சாமி, நாங்க வேலை இல்லாத தெரியுறோம். நீங்க எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எங்க வயிறு ரொம்ப, எப்படியாவது தயவு பண்ணி வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும் சாமி. சாமி கொஞ்சம் வைங்க சாமி. வந்தீங்க அப்படியா சமாச்சாரம்? ஆமா, இந்த உடையான ஊருக்குள்ள போனா உங்களுக்கு வெறும் வழி வேலை தர மாட்டான். என்னது? உங்களை பார்க்க எனக்கும் ரொம்ப மரியாதமா இருக்குது. உனக்கு நான் ஒரு வேலை போட்டு யா, போடாதயா. சரி சரி, நல்ல வேலையா எனக்கு போட்டு கொடு பார்க்கலாம். சரி மச்சான், அப்ப நம்ம போலாமா? சாமி, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டுங்களா? நாளைக்கு வா, வேலை போட்டுக்கலாம். சரி, வா வா மச்சான் போலாம். வாங்க மச்சான் போலாம்னா. சொல்லாத, நாங்க வாங்கிக்கிறோம். உனக்கு மாசம் ஆ. 6 வெள்ளி, இவளுக்கு மாசம் 1/2 வெள்ளி. ஐயோ ஐயோ ஐயா ஐயா, ஓ கவனதாண்டா. ஏயா என் மதுமை அவ்வளவுதானா? ஏய் அபிஷ்டு, ஓக்கு அவ்வளவுதாண்டா. கால்வல்லியா பண்ணிடுவேன். சரி, வா மச்சான் போலாம். வா போலாம். நல்லா வாயா. ராஜகுருவர்களே, இளவரசருக்கு தாங்களே பெயர் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபையோர்களே மற்றும் உள்ள பிரதிநிதிகளே, அரசரின் ஆணைப்படி இந்த நாட்டை கட்டி காக்கும் நமது எதிர்கால இளவரசருக்கு ராஜசிம்மன் என்ற பெயரையை சூட்டுகிறேன். ராஜசிம்மன், ராஜசிம்மன். யாருங்க
நாட்டியம் ஆரம்பமாகட்டும். மனதை கவர்ந்து விட்டது. இந்த முத்து மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன்.